ஒரு டிவிடியோட ரேட்டு 50 லட்சம் ஷாக் ஆகுறியா? அது உன் கௌரவத்தோட விலைடா. டிவிடிய பிரவுசிங் சென்டர் வச்சிருக்கானே ராஜா, அவன் கடையில போய் கலெக்ட் பண்ணிக்க. ஆனா உன் கிரிமினல் புத்தியை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச, இந்த டிவிடிய ஊர் முழுக்க வித்து உன் மானத்தை மொத்தமா வாங்கிடுவேன். புரியுதா? ராஸ்கல். ஏய், நீ மட்டும் என் கைக்கு கிடைச்ச கண்ட துண்டமா வெட்டி உண்டா கொலை பண்ணி போட உண்டா. ஏங்க கோவப்படுறீங்க? இப்படி கோவப்பட்டுதான் ஏற்கனவே ஒருத்தரை கொண்டுட்டீங்க. திரும்பவும் அதே தப்ப பண்ணாதீங்க. இத எப்படி சரி பண்றதுன்னு பாருங்க. என்னால எதையுமே யோசிக்க முடியலடி. உடம்பெல்லாம் அப்படியே பிபி ஏறுதுடி. வைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடி. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. அவன் கேட்ட மாதிரி பணத்தை கொடுத்துருங்க. ஏய், என்னடி இவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஏண்டி என்னடி அவன் 5-10 அடி கேக்குறான்? அவன் 50 லட்சம் கேக்குறான். அவன் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துதாங்க ஆகணும். ஆ? பணத்தை விட நீங்க தாங்க எங்களுக்கு முக்கியம். ஏய், அதெல்லாம் சரிதாண்டி. ஆனா பணம் கேட்கறதுக்கு ஒரு நியாயம் தர்மம் வேணாமா? ஏண்டி வாய் கூசமா 50 லட்சம் ரூபாய் கேக்குறான் அவன்? ஏய், என்னோட 20 வருஷம் உழைப்படி அது. இது உழைப்புல வந்த காசு இல்லையே, உங்க மனசாட்சிய வித்து சம்பாதிச்ச காசுங்க. விஜி மாதிரியான பொண்ணுங்களுக்கு பாவம் செஞ்சு சம்பாதிச்ச காசுங்க. தப்பான வழியில வந்தது தப்பான வழியில தாங்க போகும். டே பாலு அண்ணா, நாச்சிமுத்து நம்ம கேட்ட மாதிரியே பணத்தை எடுத்துட்டு வருவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா எடுத்துட்டு வருவானே. ஏன் சந்தேகப்படுறீங்க? அவன் ஒரு கிரிமினல் ஆயிருடா. டிபார்ட்மெண்ட்லயே அவனுக்கு ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இந்த பிரச்சனை மட்டும் அவன் போலீஸுக்கு கொண்டு போயிட்டானா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காம போயிடும். போலீஸ் கிட்ட போனா முதல்ல அவன் தான் மாட்டுவான். அந்த முட்டாள்தனத்தை அவன் நிச்சயம் செய்ய மாட்டான். அந்த வீடியோ போலீஸுக்கும் மீடியாவுக்கும் போனா அவன் பொண்ணோட மானம் போகும். கொலை செஞ்சதுக்காக அவனும் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும். அப்படியெல்லாம் நடந்துட்டா பேரு புகழ் அந்தஸ்துன்னு எல்லாத்தையும் அவன் இழக்க நேரிடும். அந்த அவமானத்தை அவனால ஏத்துக்கவே முடியாது. 50 லட்சம் என்ன, 1 கோடி ரூபாய் கொடுத்தாவது அவன் தன்னை காப்பாத்திக்க தான் பாப்பான். அதெல்லாம் சரிமா, ஆனாலும் பணத்தை கேட்டு டிமாண்ட் பண்ணது எனக்கு உறுத்தலாவே இருக்கு. வேற ஏதாவது ரூட்ல போய் அவனை கார்னர் பண்ணிருக்கலாம். இல்ல ரவி, விஜய் சொல்றது தான் எனக்கு நியாயமா படுது. அந்த ஆள்னால தானே விஜய் கிடைக்க வேண்டிய நியாயமான தீர்ப்பு கிடைக்காம போச்சு. அதுக்கு அவர் கொடுக்குற நஷ்டஈடு இருந்துட்டு போட்டுமே. நாச்சி முத்து கிட்ட நான் பணம் கேட்டது எனக்காக இல்ல அங்கிள். அதெல்லாம் எனக்கு தெரியுமா. இருந்தாலும் நீ அதை எடுத்துக்கிறதுல தப்பே இல்லம்மா. என்ன பேசுறீங்க அங்கிள்? அந்த பணத்தை எடுத்துக்கிட்டா நான் கெட்டு போனவ இல்லன்னு ஆயிடுமா? இல்ல அவங்களால நான் அனுபவிச்ச வேதனையை நான் மறந்துட முடியுமா? எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் நான் தொலைச்ச வாழ்க்கையை அவங்களால திருப்பி தரவே முடியாது அங்கிள். நாச்சிமுத்தோட பணத்தை நான் தொட்டேன்னா என் கற்புக்கும் மானத்துக்கும் நானே வேலை பேசின மாதிரி ஆயிடும். அந்த கீழ்த்தரமான காரியத்தை நான் செத்தாலும் பண்ண மாட்டேன். எங்களை பொறுத்த வரைக்கும் அது பணம் கிடையாது. அந்த வக்கீலுக்கும் அவன் கட்சிக்காரங்களுக்கும் பகையை உண்டாக்குற ஆயுதம். பொண்ணை கடத்திட்டு போனா பணம் கேட்டு மிரட்டினான்னு நாச்சிமுத்துக்கு பூச்சி மேல கோவம் இருக்கு அங்கிள். அந்த கோவத்தை அப்படியே ராஜா மேல திருப்பணும். 50 லட்சத்தை கொடுத்துட்டு நாச்சிமுத்து சும்மா இருக்க மாட்டான். அவ்வளவு பெரிய அமௌண்ட் இழந்துட்டோங்கிற வெறியும் கோவமும் அவனை சும்மாவே இருக்க விடாது. டிவிடி எங்கடான்னு அவன் ராஜாவை போட்டு உலுக்குவான். சம்பந்தமே இல்லாம தன்னையே மாட்டி விட்டான்னு பூச்சி மேல கோவம் வரும். இந்த விஷயம் கிருஷ்ணாவுக்கு போய் அவனும் டென்ஷன் ஆவான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு தானே எல்லா அநியாயத்தையும் பண்ணாங்க. அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையை கிளப்பி விட்டா எதிரியா மாதிரி அடிச்சுப்பாங்கல்ல. நீ இதை பண்ண நான் அதை பண்ணனு கோவத்துல ஒவ்வொருத்தரும் உண்மையை உளறி கொட்டுவானுங்கல்ல. அன்னைக்கு நாச்சிமுத்துவ பேச வச்ச மாதிரி எல்லாரையும் பேச வைக்கணும் அங்கிள். அவங்க வாயாலேயே உண்மையை ஒத்துக்க வச்சு வீடியோ எடுக்கணும். அந்த ஆதாரத்தை வச்சு அவங்கள கதற கதற அடிக்கணும். இதுதான் எங்க பிளான்.
பிரில்லியன்ட் விஜய், பிரில்லியன்ட். ஒரு கிரிமினல்ல ஜெயிக்கணும்னா அவனை விட ஸ்மார்ட்டா பிளான் பண்ணணும். அப்படி ஒரு பிளானை தான் நீ போட்டிருக்க. நீ நிச்சயமா ஜெயிப்பமா. ஆமாம்மா, எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சுமா. இந்த பிளானை வச்சுக்கிட்டு அவங்க கண்ணுல விரலை விட்டு ஆட்டணும் ஆட்டணுமா. நிம்மதியா தூங்க விடாம குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா. நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவனுக்கு கதறிக்கிட்டு காலில் வந்து விழணுமா. நாங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு உன் காலில் விழுந்து பாவ மன்னிப்பு கேட்கணுமா. நடக்கும் அங்கிள், இதெல்லாம் நிச்சயம் நடக்கும். என்னங்க, நேரம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. சரிம்மா, நான் ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. வர ரவி. வாங்க சார். என்னங்க, கிளம்பிட்டீங்களா? ஆ, எல்லாமே கரெக்டா இருக்குல்ல? ஆ. அவன் சொன்ன மாதிரியே எல்லாம் செஞ்சுட்டு வந்துருங்க. பணத்தை காப்பாத்துறேன்னு ஏதாவது ஏடாகுடமா பண்ணிடாதீங்க. ஏண்டி இவ்வளவு பெரிய அமௌண்ட் போகுது, உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? எப்படிங்க இல்லாம இருக்கும்? நீங்க மாட்டிக்க போறீங்களேங்கிற பயம் அதை விட அதிகமா இருக்குங்க. பணம் இல்லாம கூட வாழ்ந்துடலாங்க, ஆனா நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாதுங்க. இது நம்ம கௌரவ பிரச்சனை மட்டும் இல்லைங்க, நம்ம பொண்ணோட எதிர்காலமும் இதுல அடங்கி இருக்குங்க. இதோ பாரு, நீ என்ன சொன்னாலும் எனக்கு மனசே கேட்கல. இது தப்பான வழியில வந்த பணமா இருந்தாலும் இது வெறும் பணம் இல்லடி. இதுல என் ரத்தமும் வேர்வையும் கலந்துருக்குதுடி. இதை சம்பாதிக்கிறதுக்காக பசி தூக்கம் எல்லாத்தையும் நான் தொலைச்சிருக்கேன்டி. அந்த ராஸ்கல் எவனோ ஒருத்தர் உடம்பு வளையாம இதை கொள்ளையடிக்கிறான்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஏய், இது ஒரு அநாத ஆசிரமத்துக்கோ கோயிலுக்கோ கொடுத்துருந்தா கூட எனக்கு புண்ணியம் கிடைச்சிருக்க முடியும். இது ஒரு பாவிட்ட தூக்கி கொடுக்கணும்னு நினைச்சாலே எனக்கு வயிறு எரியுதுடி. இப்படியே புலம்பிட்டு இருந்தா எப்படிங்க? நேரம் ஆயிடுச்சுல்ல, அவன் போலீஸ் கீலீஸ்னு போயிட போறான். சீக்கிரம் போங்க. ஐம்பது லட்சம்டா, அநியாயமா இப்படி போகுது. ஏ பூச்சி, உன்னை நசுக்காம விட மாட்டேன்டா. ஆனா உன் கிரிமினல் புத்தியை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச இந்த டிவிடிய ஊர் முழுக்க வித்து உன் மானத்தை மொத்தமா வாங்கிடுவேன். புரியுதா? ஏய், இது பகல் கொள்ளடா. ஏய், இது அந்த ஆண்டவனுக்கு அடுக்காதரா. இந்த பணம் உங்களுக்கு பிரயோஜனமே படாதரா. வியாதி வந்து அனாதையா புழு புழுத்து தாண்டா சாவிங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வாதாடி சம்பாதிச்சது.
விஜய், ஏமா இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? போய் அப்படி ரிலாக்ஸ்டா உட்காரு. அவரை இன்னும் காணும் மாமா. ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? இருக்காதுமா. பணத்தை எடுத்துட்டு அவன் எனக்கு ஃபோன் பண்ணானே. அந்த போன் வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சே மாமா. இன்னும் அவர் வரலன்னா என்னன்னு நினைக்கிறது? நீ எதையும் நினைக்க வேணாமா. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா, நீ கவலைப்படாத. எனக்கு என்னமோ டென்ஷனாவே இருக்கு மாமா. அந்த நாச்சிமுத்துவை நம்பவே முடியாது. அவன் கிரிமினல் லாயர் மட்டும் இல்ல மாமா, கிரிமினலான மனுஷனும் கூட. பணத்தை எடுத்ததும் அவரை புடிச்சிட்டானா? நீ தேவையில்லாம கண்டதையும் போட்டு கற்பனை பண்ணிக்கிறமா. உன்னை ஒரு போல்டான பொண்ணுன்னு நினைச்ச, ஆனா சமயத்துல நீ சராசரி பொண்ணு மாதிரி தான் இருக்க. நான் என்ன மாமா பண்ணட்டும்? என்னோட பலம் பலவீனம் ரெண்டுமே என்னோட பாலு தான் மாமா. மத்த எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சமாளிச்சிடுவேன். ஆனா அவர் விஷயத்துல மட்டும் என்னால அப்படி இருக்க முடியாது மாமா. எனக்காக என்ன மனைவியை ஏத்துக்கிட்டதுக்காக வாழ்க்கையோட எல்லா சந்தோஷத்தையும் அவர் தொலைச்சிட்டாரு மாமா. இப்ப கூட நான் நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக அவரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இந்த போராட்டத்துல அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுமா. நீங்க அனுபவிக்க வேண்டியது எல்லாத்தையும் ஏற்கனவே அனுபவிச்சு முடிச்சாச்சு. இனிமே மிச்சம் இருக்கிறது நீங்க ஜெயிக்கிறது மட்டும்தான். அதுதாம கண்டிப்பா நடக்க போகுது. மனசை மட்டும் நீ தளர விட்டுறாத. மாமா, எதுக்கும் நான் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? பண்ணு. விஜய், என்னமாச்சு? ரிங் போகுது மாமா. அவரு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னாச்சுன்னு வேற தெரியல. நீங்க போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரீங்களா மாமா, ப்ளீஸ்? வந்துட்டாமா. ஏங்க ஏங்க இவ்ளோ லேட்? என்னாச்சு? நான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல உள்ள போய் பேசிக்கலாம். சரி விஜய், வாமா. வா பாலு, உள்ள போய் வா பேச சொல்றேன். வா, உள்ள போங்க. கதவு முன்ன. விஜய், பணத்தை வச்சுட்டு அவன் பறந்துட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் பணத்தை எடுத்தேன். டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டதால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ வரத்துக்குள்ள பாவம் விஜய் தாண்டா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. விஜய், உனக்கு என்ன பத்தின பயமே வேண்டாம். தோல்வியில இருந்து நாம நிறைய கத்துக்கிட்டோம். கவனமா ஒவ்வொரு பிளானையும் நாம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். சோ தப்பு பண்றதுக்கோ இல்ல நான் மாட்டிக்கிறதுக்கோ சான்ஸே இல்லை. புரிஞ்சுதா? விஜய், இதெல்லாம் நாச்சிமுத்தோட பாவ பணம். டே பாலு, சந்தேகப்படுற மாதிரி யாரோ ஃபாலோ பண்ணாங்களா? இல்லண்ணா, மோகன் சார் சொன்ன மாதிரி நான் அங்க போனதுல இருந்து ரொம்ப அலர்ட்டா தான் இருந்தேன். விஜய், நீ சொன்ன மாதிரியே நாச்சிமுத்து கிட்ட இருந்து பணத்தை வாங்கியாச்சு. இப்போ உன்னோட அடுத்த மூவ் என்ன? ஹேய் விஜய், விஜய், எங்கம்மா போற? மாமா, விஜய், இந்த பேக்ல எல்லா பணத்தையும் வச்சிருங்க. ஓபன் பண்ணு. என்னங்க? என்ன விஜய், எங்க போறீங்க? இதை தூக்கி போட போறேன். இல்லங்க, இத மாமா கிட்ட கொடுங்க. எதுக்கு விஜய்? இதனால என்ன யூஸ்? பணத்தை விட இததான் ரொம்ப சேஃபா வைக்கிறது முக்கியம். அதனாலதான் கேக்குறேன், இதை வச்சு என்ன பண்ண போற? இத வச்சுதான் விளையாட்டே இருக்கு. அது என்னன்னு நேரம் வரும்போது சொல்றேன். இத மாமா கிட்ட கொடுங்க.
மோகன், சார் சார் விஜய் ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்காங்க? என்ன முழிக்கிறீங்க? அவங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தானே? குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியாதா? சைலண்டா இருக்கீங்க. தெரியும் சார். விஜயோட அம்மா விஜய் சின்ன வயசா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அவ அப்பா கல்யாண மண்டபத்திலே இறந்து போயிட்டார் சார். விஜய்க்கு கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்லையா? இல்ல யாருமே இல்லை சார். அவங்க ஹஸ்பண்ட் சைடில்? அவளோட ஹஸ்பண்ட் சைடில் அம்மா அப்பா அண்ணன் அக்கான்னு இப்படி எல்லாருமே இருக்காங்க சார். ஆனால் இப்போ யாருமே அவங்க கூட இல்லை சார். விஜயும் பாலும் மட்டும்தான் தனியாக இருக்காங்க. ஏன்? அவளை கெடுத்த விஷயத்த கோர்ட் வரைக்கும் கொண்டு போனதில் அவங்க யாருக்குமே இஷ்டம் இல்லை சார். முதல்ல அவங்க அக்கா அப்புறம் அண்ணன்னு ஒவ்வொருத்தராக வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க சார். கடைசி வரைக்கும் அவங்க அம்மா அப்பா ஆதரவாக தான் இருந்தாங்க. தீர்ப்பு இப்படி ஆன உடனே அவங்களும் சொந்த ஊருக்கே போயிட்டாங்க சார். சார் எதுக்கு சார் இதெல்லாம் கேட்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். சார் ஒரே தலைவலியா இருக்கு, கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சார். விஜயும் பாலுவும் மட்டும்தான் தனியா இருக்காங்க.